கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளரான தளவாய் சுந்தரம் ஆரல்வாய்மொழி சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பொன்னான திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டதாக விமர்சித்தார். பள்ளி வாசலெல்லாம் விழிப்புணர்வு கொண்டாடுகிறோம். எனவே இந்த கஞ்சாவை ஒழிக்க தவறிய இந்த அரசை உடனடியாக நாம் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அரசு தொடர்ந்து நீடிக்கக்கூடாது. முக்கியமாக இந்த தினம் உங்களுக்கு நன்றாக தெரியும், தங்கத்தின் விலை எவ்வளவு உயர்ந்து விட்டது என்று. இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லா குடும்பங்களுக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள். ஆனால் இந்த தங்கத்தை ரத்து செய்துவிட்டார்கள். அதற்கு மேலாக பள்ளியில் இதனுடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள், அதையும் ரத்து செய்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் முதியோருக்குள்ள பென்ஷனையும் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுப்பேன் என்று சொல்லி பல பகுதிகளில் லேப்டாப் கொடுத்துக்கிறதாக சொல்லி 1 லட்சம் லேப்டாப் கொடுத்துக்கிறோம். நாம் 78 லட்சம் லேப்டாப்பை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொடுக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.